ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பிரைட் ஆஃப் செஞ்சுரியோட 12th எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோட்ல லோகன் அதுக்குள்ள இங்க கிளம்பிட்ட, கடைசியா இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சே அப்படின்னு சொல்லி கிரேஸை கிஸ் பண்ண போறாரு. அப்போ திடீர்னு கிரேஸ் கிட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, விளையாடாதீங்க அப்படின்னு கிரேஸ் சமாளிச்சாலும் அப்பவும் லோகன் எனக்கு தெரிஞ்ச கிரேஸ் நீ கிடையாது, நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீ சொன்ன பதில் தப்பு அப்படிங்கிறாரு. நான் கிரேஸ் இல்லைனா அப்ப நான் யாரு அப்படின்னு கிரேஸ் கேட்ட கேள்விக்கு லோகன் கிட்ட பதில் இல்லை. அப்போ மறுபடியும் கிரேஸ், லோகன் நீங்க தான் வேற ஆள் மாதிரி தெரியுறீங்க, எனக்கு தெரிஞ்ச லோகன் நீங்க இல்ல, நாம இப்பதான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கோம், அதுக்குள்ள நீங்க எப்படி பேசுறீங்களே அப்படின்னு அவங்க திரும்ப கேள்வி கேட்க லோகன் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் சொன்னதை கேட்டு பயந்து போன கிரேஸ் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் அப்படியே ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா கூட கண்டிப்பா ஜெனி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவளையும் கண்டுபிடிச்சிட்டா என்னமா பண்றது அப்படின்னு கிரேஸ் திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கும் அவங்க காதல்ங்கிறது எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறியா, மனுஷங்க மனசு மாதிரி மோசமானது எதுவுமே கிடையாது, ஜெனி யாருன்னு அவன் பார்த்துட்டானா அதுக்கப்புறமும் அவன் அவளை லவ் பண்ணுவானா, அவனும் மற்ற பசங்க மாதிரி தான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனி கடைக்குள்ளர வந்த உடனேமே சாரா ஜெனி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நேராக சாரா ஜெனி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அவங்க இங்கே வரும்போதே எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல அங்கே யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ரூபி. இப்போ நான் உன்னை கிரேஸ் இல்லை ஜெனின்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு ரூபி கேட்க, என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஜெனி கன்ஃபியூஸ்டாக கேட்குறாங்க. அதுக்கு ரூபி, உன்னை முதல்ல கண்டுபிடிச்சதும் நான் தான், லோகன் அம்மா கிட்ட உன்னை பற்றி சொன்னதும் நான் தான், இன்னும் சொல்லப்போனால் உன்னை கொல்ல வந்தவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினதும் நான் தான். அன்னைக்கு மட்டும் அந்த ஆளுங்கள்லாம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இங்கே உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு ஒரு தேங்க்யூ வேணுமா, அதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு ஜெனி திரும்பவும் கேட்குறாங்க. நீ ஏன் லோகனை விட்டு கொடுத்த, அவனுக்காக உன் உயிரையே பணைய வச்ச, நானாக இருந்தேன்னா அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன், நீ லோகனை உண்மையாக காதலிக்கலையா, அவன் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், யாருக்காகவும் அவனை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன், என் பேராசையும் வளர்ந்தது, என் பேராசையினால் என்னை சுற்றி இருக்கவங்க காயம்பட்டதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், காதல்ங்கிறது ஒருத்தரை பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லை, வேற வழி இல்லாமல் அவங்கள விட்டு விலகிறதும் கூட தான் அப்படின்னு சொல்ல, உன் முடிவை நினச்சி வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு ரூபி கேட்க, வாழ்க்கை பூரா வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன், நான் பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரூபி, ஒருவேளை லோகன் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போதே தெரியாத மாதிரி இரு, தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லாத, நான் எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயத்தினால இல்லை, இது தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டாங்கிறனால தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ரூபி கிளம்புறாங்க. அப்போ கிம் அங்கே வராரு. ரூபியை பார்த்துட்டு மேடம் இங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே உள்ளர பார்க்குறாரு. உள்ளர ஜெனி நிற்கிறத பார்க்குறாரு. ஆனால் அவர் ஃபுல்லாக குடிச்சிருந்தங்காட்டி அவர் ஜெனியை சரியாக அடையாளம் தெரியல. உடனே ஜெனியும் சுதாரிச்சு உள்ளர போயிடுறாங்க. அப்போ கிம் சாரா கிட்ட, என்ன எங்கள் முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மாதிரியே இங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சாரா, அவங்க இங்கே நிற்க போகிறாங்க, நீங்கள் குடிச்சிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது, வாங்க அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, போய் மருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிம்மை இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் லோகன் ரூபியை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு தெரியும் தானே நான் மோதிரம் போட்ட பொண்ணு யாருன்னு, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ரூபி ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து லோகன் ஜெனிக்கு போட்ட மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மோதிரத்தை வேற ஒரு பொண்ணு கையில் போட்டதுனால தான் இப்போ எங்கிட்ட இருக்கு, இன்னும் சரியாக சொல்லணும்னா நீங்கள் மோதிரம் போட்டது போலியான கிரேஸ்க்கு, இது எல்லாமே உன் குடும்பத்தினோட சாபத்தினால தான் நடந்ததுன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணுங்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு லோகன், நான் மோதிரம் போட்ட பொண்ணு எங்க, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டா, அவளோட வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது அவங்கவுங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நிறைய பேர் அதனால் காயப்படுவாங்க, அநேகமாக நீ தான் அதில் ரொம்ப காயப்படுவேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலேயும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் எங்கே இருக்கான்னு கேட்குறேன்ல அப்படின்னு சத்தம் போட, அதுக்கு ரூபி, இவ்வளோதான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும், இதுக்கு மேலே நீயே தான் கண்டுபிடிச்சிக்கணும், நீ அவளை அமைதியை தான் தேடணும், ஒருவேளை நீ தேடுறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நீ அவளை பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெனி ஜேம்ஸை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா லோகன் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை. லோகன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஒரு யோசனையிலே வெளியில் வராரு. அப்போ கரெக்டாக கிம் அவருக்கு ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வராரு. அந்த ஸ்நாக்ஸை பார்த்த லோகன், இது அப்படின்னு சொல்லி கேட்க,
சார் இந்த ஸ்நாக்ஸ் சாரா கடையிலேருந்து கொண்டுட்டு வந்தேன், அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போதான் லோகனுக்கு ஞாபகம் வருது. சாரா ஜெனிக்கு ஹெல்ப் பண்ணதையும் ஜெனி சாராக்கு ஹெல்ப் பண்ணதையும் யோசிச்சு பார்க்குறாரு. உடனே அந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க சார் நீங்களும் அங்கே போறீங்களா, ரூபி மேடம் கூட போயிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கிம் சொல்ல அடுத்த நிமிஷமே லோகன் அந்த கடைக்கு போறாரு. கடையில முன்னாடி யாருமே இல்லை, அவரும் எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அப்போ சைட்ல எங்கேயோ வேலை செய்யற சத்தம் கேட்டு அங்க போய் பாக்குறாரு. கிட்ட போய் பார்த்தா அங்க நம்ம ஜெனி இருக்காங்க. ஜெனியை பார்த்த லோகனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. கிரேஸ், இந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி லோகன் கூப்பிட உடனே ஜெனி, என் கையை விடுங்க, நான் கிரேஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. கிரேஸ் இல்லைன்னா அப்ப நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏற்கனவே நீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நிம்மதியா வாழலான்னு பார்த்தா விடமாட்டீங்க போல இருக்கே, நான் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், வேற ஒருத்தி மாதிரி நடிச்சேன், முட்டாளா இருந்தது நீங்க தான், நான் ஏமாத்த கிடையாது, பாருங்க எனக்கு இவ்வளோ பெரிய கடை கிடைச்சிருக்கு, நிறைய பணம் கொடுத்தாங்க, பணக்காரி ஆயிட்டேன் அப்படின்னு ஜெனி பிடிக்காத மாதிரியே பேசுறாங்க. அதை கேட்ட லோகன், உனக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று இருக்கா, நான் முதல்ல மனசை கொடுத்தது உனக்கு தான், உன்னோட பொய்யெல்லாம் நம்ம என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெனியை கோவமா திட்டிட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில சாராவை பாக்குறாரு. லோகனை பார்த்த சாராக்கு அதிர்ச்சி ஆயிடுது. உடனே ஓடி போய் உள்ளர ஜெனியை பார்த்தா, அவன் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன், இப்ப அவனுக்கு தான் ரொம்ப வலிக்க போகுது, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வீட்டுக்கு வந்த லோகன் அவங்க அம்மா கிட்டயும் சண்டை போடுறாரு. இன்னும் எத்தனை நாள் இது எங்கிட்ட இருந்து மறைக்கலான் இருந்தீங்க, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுமா, ஏன் எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, நீ இப்படி வருத்தப்படுவீன்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை, அவ உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டா, நீ கவலைப்படுற அளவுக்கு அவ தகுதியானவளே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட லோகன் இன்னும் கோவமா, கிரேஸ மருமகளா ஏத்துக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைச்சது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, கிரேஸ் பாம்பு மாதிரி, அவளை பத்திரமா தான் கையாளணும், இந்த விஷயம் கடைசி வரைக்கும் உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற லோகன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் கிம் லோகன் கிட்ட ஜெனியை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பேர் என்ன, என்ன வயசு, எங்க படிச்சாங்க, யார் வளர்த்தாங்க, இப்ப இருக்க கடை யார் பேர்ல இருந்து யார் பேருக்கு மாறுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட லோகன் கோவமா எந்திரிச்சு வெளில கிளம்பிடுறாரு. என்ன சார் திடீர்னு சாராவோட முதலாளியை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு கிம் தன்னை பேசிட்டு இருக்காரு. இங்கே ஜெனி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில இருந்த பிளேட்டை தவறி கீழே விட்டுறாங்க, எல்லாம் சிந்திருது. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா லோகன் அங்க வராரு. நீ இந்த மாதிரி ஒரு ஆளா, இந்த மாதிரி ஒரு பொண்ணையா நான் காதலிச்சேன், இப்ப தெரியுது நீ ஏன் இவ்வளோ சீப்பா இருந்தேன்னு அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அதை கேட்ட ஜெனி, என்னை திட்டுறதுனால உங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னா அது கூட எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு லோகன், நீ தான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியே, ஆரம்பத்துல இருந்தே நீ அந்த சாபத்தை நம்பல, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க, இல்லைன்னா உன் உயிரை வச்சு பந்தயம் கட்டுவியா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு நினைச்சியா, யார் சொன்னா, நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ அதை நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, லோகன் அப்படிங்கிறாங்க ஜெனி, என் பேரை கூட சொல்லாத, எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் பேசினதை கேட்டு ஜெனி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே லோகனோட அம்மாவும் கிரேஸும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ லோகன் அங்க வராரு. பின்னாடியே ரூபியும் வராங்க. ரூபி நீங்க எங்க அப்படின்னு லோகனோட அம்மா கேட்க, என்னை மன்னிச்சிருங்க ஆன்ட்டி, நீங்களும் கிரேஸும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு லோகன், இப்ப என்ன யாருமே தெரியாதவங்க இல்லையே, வா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, லோகனோட அம்மாவும் வேற வழி இல்லாம ரூபியை உட்கார சொல்றாங்க. அப்போ கிரேஸ், அத்தை நீங்க ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நாம 2 பேரும் மசாஜ் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, லோகனோட அம்மாவும் ரொம்ப நல்ல மாமியார் மாதிரி, கண்டிப்பா போலாம், எனக்கு எப்பவுமே ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட லோகன் வேணும்னே இவங்க 2 பேர்த்து இரிட்டேட் பண்ற மாதிரி, ஏமா நீங்க அடிக்கடி ரூபி கூட போவீங்களே, அவளை உங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க, நான் ரூபியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அவரை முறைக்கிறாங்க. ஏன் நான் ஒன்னும் பொய் சொல்லியே, உண்மையத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. அப்போ ரூபி, நான் முன்னாடி கிளம்புறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா எந்திரிச்சு போயிடுறாங்க. லோகனும் பின்னாடியே எந்திரிச்சு வந்துடுறாரு. அப்போ கிரேஸ், லோகன் கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, என்னது அது, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி லோகனோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. வெளியில வந்த ரூபி லோகனை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப அவரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிறாங்க ரூபி. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பைத்தியம் முடிக்காம இருந்ததான் ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க, அப்போ ஜெனியை தவிர வேற யாருனாலும் ஓகேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு, இல்ல கிரேஸை தவிர வேற யாருனாலும் சரிங்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா கிரேஸை பார்க்கும் போதுதான் எனக்கு ஜெனி ஞாபகமாவே இருக்குது, அவளை என்னால மறக்கவே முடியல, அதனாலதான். இப்ப சொல்லு, நான் சீரியஸா கேட்குறேன்,
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரூபி, நானும் சீரியஸாகவே பதில் சொல்கிறேன், நோ தேங்க்யூ. ஏன்னா ஒருத்தங்க சொன்னாங்க, காதலுங்கிறது இழுத்து பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்கறது தான்னு. இப்போ நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குழந்தை அவங்க அம்மா துணியை பிடிச்சிட்டு பின்னாடியே அழுதுகிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே லோகன், தெரியும், எனக்கும் அது நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா விசித்திரமாக ஒரு தடவையும் நான் அவளை காயப்படுத்துகிற மாதிரி பேசும்போதெல்லாம் அவளை விட எனக்கு தான் அதிகமாக வலிக்குது. அவள் என்கிட்ட பழகுனதுல எவ்வளோ தூரம் உண்மை எவ்வளோ தூரம் பொய்ன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதை கேட்ட ரூபி, நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவள் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டான்னு சொல்லி எனக்கு கெஞ்சினான். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு அவளுக்கு தெரியும். அவள் அவளை விட உங்களை பற்றி தான் அதிகமாக கவலைப்பட்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லோகனுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுது. அந்த அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு லோகன். அதை பார்த்த பீட், உனக்கு ஏதோ பிரச்சனைனா எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்லண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ லோகன் மயக்கத்திலேயே, நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருக்கும் ஜெனிக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றின ஞாபகங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் கிரேஸ் லோகனை மீட் பண்ணி பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட உண்மையான கிரேஸாக பேசுகிறேன், நீங்கள் மோதிரம் போட்ட அந்த பொய்யான கிரேஸா இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளோ தைரியமா அப்படிங்கிறார் லோகன். அதுக்கு கிரேஸ், நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, என்னோட வேஷம் கலைஞ்சிட்டா மட்டும் என்ன ஆயிரப்போகுது, நான் சொல்கிறேன், இந்த கட்டத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் திரும்பவும் ஜெனிக்கிட்ட போகணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஜெனி உங்ககிட்ட திரும்பி வருவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவள் தான் முதல்ல வந்து எங்ககிட்ட இதை பற்றி டீல் பேசினா, அதுக்காக நிறையா பணமும் கேட்டா. எங்கள் அம்மா தர முடியாதுன்னு சொன்னப்போ உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு எங்களை பயமுறுத்தினா. என் அண்ணா அவளை எவ்வளவோ தடுக்க பார்த்தாரு, ஆனால் அவரையும் அடிச்சிட்டா. என் அண்ணா அவள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. உங்கள் மனசோட விளையாண்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் முதல்ல உங்கள் அம்மா தான் என் உயிரோட விளையாண்டாங்க, அது தெரிஞ்சும் எங்களால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியல. கிரேஸா நடிக்க வந்த அந்த ஜெனியை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக லோகன் கையை பிடிக்கிறாங்க. அப்போ லோகன் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்துட்டு, சூப்பராக கதை சொல்கிற, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இது எல்லாத்தையும் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போயிடுறாரு. இங்கே ஜெனி ஹாஸ்பிட்டலில் ஜேம்ஸ் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டே சந்தோஷமாக கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை லோகன் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஜெனி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அது வரைக்கும் லோகன் அவங்களுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெனியை பார்த்த லோகன் உடனே வம்பலுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. ஜெனியும் விடுவனான்னு சரிக்கு சமமா பேசுறாங்க. 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் முத்தி போகுது. கடைசியில ஜெனி வாக்குவாதத்தில் ஜெயிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஜெனி அவங்களோட கடையில் ஒரு பெரிய ஆர்டருக்காக எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்த கஸ்டமர்ஸையும் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஆர்டர் நினைச்சு ஜெனியும் சாராவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ லோகன் அங்கே வராரு. இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்க, நான் இன்னைக்கு கஸ்டமராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜெனி, இன்னைக்கு ஒரு பெரிய ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே, நான் தான் அந்த ரிசர்வேஷன் பண்ணேன் அப்படின்னு லோகன் சொல்றாரு. இது தெரியாத ஜெனியோட பாட்டி லோகன் கிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு, அதனால நாங்கள் வேற யாரையும் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்ல, ஜெனி நைஸா சாரா கிட்ட சொல்லி அவங்களோட பாட்டியை உள்ளர கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வா அப்படின்னு லோகன் சொல்ல, ஜெனியும் உள்ளர போய் சமைச்சு எடுத்துட்டு வராங்க. லோகன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ச்சே இது என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி துப்பிடுறாரு. ஆனா ஜெனி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ லோகன் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட ஜெனி கோவமா, எது கேன்சல் பண்றீங்களா, அப்ப நான் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் என்ன பண்றது, உங்களால நான் வந்த கஸ்டமர்ஸையும் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லோகன் ரொம்ப கூலா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்க தானே சொன்னீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னா கேன்சல் பண்ணிக்கலான்னு, இப்போ சரியா 2 மணி நேரம் 3 நிமிஷம் 3 வினாடிகள் இருக்கு, நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதுக்காகத்தான் பெரிய ஆர்டர்லாம் எடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நான் சாப்பாடு நல்லா இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணும் போதே நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்துருக்கணும். பிஸ்னஸ்ங்கிறது அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அதை கேட்ட ஜெனிக்கு செம கடுப்பாயிருது. இருந்தாலும் சாரா கிட்ட எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல அவனே வெறுத்து விட்டுருவான்னு சொல்றாங்க. அப்ப ஜெனி பாட்டி வேகமா ஓடி போய் உப்பெடுத்து லோகன் மேல வீசி அவரை பயங்கரமா திட்டுறாங்க. அதை பார்த்து லோகன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்பதான் ஜெனியோட கோவம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுது, அப்படியே அவங்க பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாரு. இருந்தாலும் லோகன் அங்கிருந்து கிளம்பாம வெளியில கார்ல உட்காந்தபடியே ஜெனிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு.
அப்போ ஜெனியோட கடையில ஒரு கஸ்டமர் பிரச்சனை பண்றாரு. அதை பார்த்துட்டு லோகன் என்ன பண்றான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜெனியே அவரை சமாளிச்சு உதச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜெனி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. லோகன் அதை மறைஞ்ச உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பாக்குறாரு. பார்த்தா ஜெனி ஜேம்ஸை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. லோகனும் பின்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்கேயும் ஜெனி வேலை செய்யறத பார்த்துட்டு, இவ என்ன மிஷினா 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கா? ஆமா, ஒரு நிமிஷம், நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஜெனி வெளில வந்துடுறாங்க. இவர் நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஜெனி கேட்கறதுக்கு, நான் ஒன்னும் உன் பின்னாடி வரல, நான் ஜேம்ஸை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. அப்போ ஜெனி ஜேம்ஸை தொடச்சு விடுறதுக்காக தண்ணி கொண்டுட்டு வராங்க. அதை பார்த்த லோகன் டக்குன்னு ஜெனி கையில இருக்க டவலை பிடிங்கிறாரு. நான் வரும்போது வெறும் கையோட வந்துட்டேன், அதனால அட்லீஸ்ட் இதையாவது நான் பண்றேனே அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வெளில போயிடுறாங்க. அப்போ லோகன் ஜேம்ஸை தொடச்சு விட்டுட்டே சொல்றாரு, நீங்க பொய்யா ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா என்னால கோபம் கூட பட முடியல. சீக்கிரமா நல்லாய்வாங்க, அப்பதான் சண்டை கூட போட முடியும். அப்புறம் நீங்க ஜெனி அடிபடாம பாதுகாத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவர் பக்கத்திலே படுத்து லோகன் தூங்கிடுறாரு. உள்ளர வந்து லோகன் தூங்குறத பார்த்த ஜெனி அவரை எழுப்பி விடுறாங்க. இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல, வீட்டுக்கு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவரை கிளம்ப சொல்றாங்க. அவரும் கிளம்புறாரு. ஆனா வழக்கம் போல சின்னதா ஒரு வம்பெடுத்துட்டு தான் போறாரு. லோகன் வீட்ல இருந்து கிரேஸ் வெளில வராங்க. அப்பதான் லோகனும் உள்ளர போறாரு. அப்போ கிரேஸ் லோகன் கிட்ட, உங்களோட குழந்தைத்தனமான பழி வாங்குறதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்ல அப்படிங்கிறார் லோகன். அதுக்கு கிரேஸ், நீங்க இப்படி பண்றதுனால அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷமும் நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப வேணா அவங்க அமைதியா இருக்கலாம், ஆனா இதே மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்க அம்மா அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் யாருக்காக அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு கிரேஸ், நம்ம எல்லாத்துக்காகவும் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லாத்துக்காகவுமா? அதுல நானுமா இருக்கேன், ஏன்னா நான் என்ன நினைக்கிறதுங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாரு. உள்ளர வந்த லோகன் கிட்ட அவங்க அம்மா, வந்துட்டியா, நாளைக்கு உன்னோட கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறோம், அப்பதான் கிரேஸை நம்ம ஃபேமிலி மெம்பரா இன்ட்ரடியூஸும் பண்ண போறோம், அதனால உனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லோகன் எதுவுமே பேசாம அவங்க அம்மாவை மறைச்சு பார்த்துட்டு உள்ளர போயிடுறாரு. ராத்திரி பூரா லோகன் அவருக்கும் ஜெனிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியில ஒரு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் பிரஸ் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பத்திரிக்கைக்காரங்களும் வந்துட்டாங்க. லோகனோட அம்மா, கிரேஸோட அம்மானி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா லோகனை மட்டும் காணோம். அவருக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிம் ஓடி வந்து ரூபி கிட்ட, மேடம், லோகன் சாரை காணோம், மீட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருந்தாரு, ஆனா முடிஞ்ச உடனே அவர் எங்க போனாருன்னே தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரூபி, வேற வழி இல்லாம பிரஸ் மீட்டிங்ல லோகனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அதனால அவரால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. அதை கேட்ட கிரேஸோட அம்மா கோவமா எந்திரிச்சு கிளம்புறாங்க. அப்ப அவங்களோட செக்ரட்டரிட்ட, அந்த போட்டோஸ் எல்லாம் மீடியா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, லோகன் போற ஆரம்பிச்சிட்டான், அவன் ஜெயிக்க முடியாத போர் அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. லோகனோட அம்மாவும் என்ன பண்றன்னு தெரியாம பதட்டமா இருக்காங்க. இந்த பக்கம் லோகன் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க ஜெனியை போய் பாக்குறாரு. அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. அவங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் விடாப்படியே இழுத்துட்டு போறாரு. லோகன் பிரஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாத நியூஸை அவங்க அப்பா பார்த்துட்டு, லோகனே அப்படி பண்ணா, அவனுக்கு என்னாச்சு, அவனுக்கும் கிரேஸ்க்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அதை லோகனோட அப்பா நம்பவே இல்லை. லோகன் ஜெனியை நேரா அவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜெனி கேட்க, வா இப்பவே போய் எல்லா உண்மையும் எங்க அப்பாட்ட சொல்லிடலாம், அவர் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸ், இப்போ மட்டும் நீ என் கூட உள்ளர வந்தீனா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஜெனி வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப லோகன், ஏன் ஜேம்ஸ்னாலயா, அவனுக்காக தான் வரமாட்டேன்னு சொல்றியா, நீ என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஜெனியை வலுக்க டைமா உள்ளர கூட்டிட்டு போறாரு. அப்ப ஜெனி அவரோட கையை உதறி விட்டுட்டு, இது உங்களோட சுயநலம் தான் சொல்லணும், உங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு மட்டும்தான் பாக்குறீங்க, அதனால உங்களை சுத்தி இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஜெனியோட போனுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசினா, நீங்க தானே ஜேம்ஸோட கார்டியன், அவர் கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஜெனி வேகமா கிளம்புறாங்க. அப்ப லோகன் அவங்கள போக வேண்டான்னு எவ்வளவோ தடுக்கிறாரு.
இருந்தாலும் ஜெனி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜேம்ஸ் கண் முழிச்சதை பார்த்து ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெனியை பார்த்த உடனே ஜேம்ஸும், உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ நல்லா இருக்கேல அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு. ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஜெனி அழுதுகிட்டே அவரை பிடிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே லோகனும் வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இனி அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.